ஹே காய்ஸ், வெல்கம் டு ரோஸ் கார்டன். இன்றைக்கி வந்து உப்மா எப்படி டேஸ்டியாக கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இது எப்படின்னா, நம்ம சீசனிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, 2 cups ஆஃப் வாட்டருக்கு 1 cup ஆஃப் ரவை வந்து அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அப்படி யூஸ் பண்ணும்போது கூட சில டைம் வந்து தண்ணி ஜாஸ்தி ஆகிடும், சில டைம் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சீசனிங் பண்ணுவோம் இல்லையா, அப்படி பண்ணும்போதே தண்ணி நம்ம வந்து ஊற்றிக்கலாம். இப்போ ரெகுலராக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் எவ்வளோ நம்ம ஃபேமிலிக்கு எவ்வளோ உப்புமா வேணும் அப்படிங்கிறது. புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட அளவு வாட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணியிலையே வந்து நீங்கள் வந்து உப்பும் போட்டுக்கோங்க. அந்த உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். அந்த தண்ணி பாயில் ஆகும்போது நம்ம ரவையை கொட்டி கிண்டிகிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும். அதாவது தண்ணிக்கு ஈக்குவலான ரவை போடணும். தண்ணிக்கு ஈக்குவலான ரவை போடும்போது நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வந்ததுக்கப்புறம் ரவை போடுறத ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து 1 tablespoon ஆஃப் கீ வந்து இதில் போட்டுட்டு ஒரு 5 to 7 minutes வந்து நம்ம குக் பண்ணி வச்சோம் அப்படின்னா, மூடி வச்சு குக் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு உப்மா வந்து கிடச்சிடும். இதில் வந்து 3 டிப்பு தான். காரம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்காக பச்சை மிளகாய் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க சீசனிங் அப்போது. அதுக்கப்புறம் உப்பு கரெக்டாக இருக்கிறதுக்காக நீங்கள் உப்பு போடும்போது தண்ணி கொதிக்கும் போது உப்பு போடுவோம் இல்லையா, அந்த உப்பு போடும்போது உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து தண்ணிக்கு ஈக்குவலான ரவை கொட்டினதுக்கப்புறம் ஈக்குவலாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து 1 tablespoon கீ போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 7 minutesக்கு அப்புறம் சூப்பரான உப்மா வந்து நல்ல உப்பு காரம் நல்லா ஒட்டாமல் அந்த மாதிரி வரும். இது வந்து ஓப்பனில் கிண்டும் போது இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகும், நல்லா உதிரியாக வரும்.